ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் மெப்ஸ்லேருந்து 28 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. பஸ்ஸு வந்து மெப்ஸ்லேருந்தே போகுது டைரெக்டாக வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு. அதே மாதிரி இதோட ஸ்பெஷல் என்னென்ன டேஸ்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை மற்றும் கந்தசஷ்டி, முருகருக்கு உகந்த என்னென்ன நாட்கள் இருக்கோ செவ்வாய்க்கிழமை எப்பவுமே விசேஷமான கருதப்படுது. இங்கே வல்லக்கோட்டை என்ற பெயர் வர காரணம் வல்லன் என்ற அரக்கனை வந்து முருகன் இங்கே சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வல்லன் என்ற அரக்கன் வேண்டிக் கொண்டதாலேயே நாளடைவில் வல்லன் கோட்டை என்றது வல்லக்கோட்டையாக மாறியிருக்கு. மற்ற முருகர் கோவிலை விட மூலவரோட சிலை வந்து இங்கே மிகவும் உயரமானதாக கருதப்படுது. 7 அடி உயரம் உள்ளதாக இருக்குது. இது எங்கேயுமே இந்த அளவு உயரமாக இல்லை. இது இங்கே வல்லக்கோட்டையில் மட்டும்தான் இந்த சிறப்பு. இங்கே நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 9 வாரம் வந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு பக்தர்கள் எல்லாருமே இங்கே அடிக்கடி வரதை பார்க்க முடியுது. இப்போதைக்கு கோவில் வந்து கும்பாபிஷேக பணிகள் நடந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது. இன்னும் இங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு விசேஷமாக எல்லாராலையும் கொண்டாடப்படும் இந்த ஸ்தலம். கோவிலோட உட்புறத்திலேயே இது வந்து ஒரு 7ஆம் படை விட கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதிகாரபூர்வமான தகவல்னு தெரியல. முருகர் மூலவரோட சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கும்படியே இருக்கு. இங்கே விசேஷ நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்களில் ஒரு 30 நிமிடத்திலே மூலவரை தரிசிக்க முடியுது. விசேஷ நாட்களில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கூட்டம் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த கோவில் 1200 வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்டது. மிகவும் தொன்மையான ஒரு கோவில். முருகர் கோவில்லையே இது மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில். இந்த கோவிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த சைடு வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வல்லக்கோட்டை முருகனை தரிசிக்க தவறாதீங்க. முருகன் அருளை பெறுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.